எல்லா ஸ்கேனும் ஏஜ் போடுதுன்னு சொல்றாங்க சார் இப்போ இந்த வருஷத்துக்கு லாஸ்ட் ஆயிடுது சார் சார் பிகாஸ் இட் இஸ் நாட் பிசிக்கல் இருக்குன்னு சொல்லி அதுவே வேற அது ஜியோ மாற்றிட்டாங்க அது ஹெல்ப் சார் 15 ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் சார் சொல்லி மாற்றிக்கலாம் லெவலில் இருக்குது. ஆமாம் சார் சரியா ஒரு மாதம் டைம் கொடுத்தீங்கன்னா நம்ம கரெக்ட் பிக்சர்ஸ் சார் அப்ளிகேஷன் வெளியே வந்து எழுதிலாம் நாங்கள் இது ஏதோ வாய்ப்பு விட்டா உங்களுக்கு தப்பாக நான் ப்ராமிஸ் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு ஒரு மாதம் சொல்றாங்க டைம் கொடுங்க. நான் உங்களுக்கு கரெக்டாக எவ்வளோ பேர் எடுப்போம் இந்த வருஷம் எல்லாம் சொல்லிடுவோம். அதில் நம்ம யார் யாருக்கு ஏஜ் பாருங்க என்ன ரிலாக்ஸேஷன் பண்ண முடியும் என்ன பண்ண சொல்லுவோம். நான் உண்மையை சொல்கிறேன் சரியா. நாங்கள் ஒன்று சும்மா வெளியே வந்து சார் அதுக்குள்ள மட்டும் நீங்கள் வந்து டிஎன்பிசிலேருந்து மெமோ லிஸ்ட் அனுப்பிச்சிருவாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் சொல்லிவிடுங்க. சார் நாங்கள் சொல்லி ஏற்றுக்க மாட்டாங்க சார். இதோட காலையில இருந்து குழந்தையெல்லாம் வச்சுட்டு ரொம்ப கிராமத்துல வந்து ஃபிசிக்கல் வந்து 1:3 வந்து 5700 லேடிஸ்க்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு இஷ்யூ அதை கேன்சல் பண்ணி ரிலாக்ஸேஷன் என்னென்ன எங்களால் முடியுமோ உடனே பண்ணிடலாம். இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுதான் நான் ஒரு மாதம் டைம் கொடுத்தீங்கன்னா கிளாரிட்டி சொல்லுவேன். சார் அதுக்குள்ளே டிஎன்பிசிலேருந்து மெமோ லிஸ்ட் அனுப்பிச்சிருவாங்க சார். சார் வந்தாலும் சார் நாங்கள் வந்து அங்கே எதுவுமே டிஎன்பிசியில் மெமோ லிஸ்ட் அனுப்புவாங்க, அதை கால்ஃபர் பண்ணுவோம். குழந்தையெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு வெயிட் பண்ணுவாங்க. நான் வெயிட் பண்ண சொல்றேன் சார் ஜஸ்ட் ஒரு முறை பார்த்துட்டு போயிடுங்க சார். சார் நீங்கள் பார்த்துட்டு போயிடுங்க சார். உங்களுக்காண்டி வெயிட் பண்ணுறேன் சார். சார் எல்லாமே வெயிட் பண்ணுறேன் சார். கொஞ்சம் தயவு செய்து வாங்க சார். கண்டிப்பாக வாங்க சார். சார் தயவு செய்து வேக்கண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் சார்.